ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மொபைல் சேல்ஸ்க்காண்டி இருக்குது. பஸ் 8 மொபைல் 8 பொருள் வந்து சேல்ஸுக்காக இருக்குது. இன்னொரு பொருள் விலை பேசிகிட்ருக்கோம். அதை எப்போ அமையும்னு சொல்ல முடியாது இந்த பொருள். ஸோ அதையும் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். ஓகேனா போட்டு விட்ருவோம், சரியா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஐஃபோனில் வந்து OnePlusல வந்து 8000 ரூபாய்க்கு போட்டிருக்காரு. 6 இது 8000 ரூபா கரெக்ட் தானேப்பா? 8000 ரூபா OnePlus 6 இது. OnePlus 6 பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது, வெறும் மொபைல் பாக்ஸ் தான் இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, அதாவது நீட்டாக இருக்குது. சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்லாம் வந்து ரொம்ப பழசாக இருக்கும். ஏன்னா மாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் மாடலாக இருக்கும். இதை ஆன் பண்ணுவேன். பவர் பட்டன் டைட்டாக இருக்கா? பவர் பட்டன் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. சார்ஜ் இல்லையா? சரி, இதை ஆன் பண்ணி இதை ஆன் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8000 சொல்லி கொடுத்துருக்காரு, சரியா? தம்பி அதை செக் பண்ணிகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், இந்த ஐஃபோனை ஒன்று எடுத்து பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 14 ஐஃபோன் 14 ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து 2 பீஸ் இருக்குது. ஒருத்தர் புதுசாக ஜனவரி மாதம் வரைக்கும் வாரண்டி உள்ளது ஒன்று இருக்குது. இந்த இருக்குல்ல வாரண்டி உள்ளது 14 45,000ரூவான்றாரு. விற்காதுன்னு சொல்லியாச்சு, சரியா? இன்னொரு மொபைல் இருக்குது என்கிட்ட அதே மாதிரி ஒரு 14. எங்கேப்பா அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒருவேளை பாக்ஸ் ஃபுல்லாக வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ போட்டிருக்காரு, ரேட் எவ்வளோ பாரு? ஸோ 28,500 ரொம்ப கம்மியாக போட்டிருக்காப்புல. ஐஃபோன் 14 என்ன ப்ராப்ளம், பேக் கிளாஸு மாற்றிருக்கு, டிஸ்பிளே மாற்றிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காரு. ஷோரூமில் வந்து டிஸ்பிளேயும் பேக் டோரையும் வந்து அவர் சாதாரண கடையில் கொடுத்து மாற்றலை, ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காரு. அப்படி தானேப்பா? அன்னோன் பார்ட் ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காப்புல. அபோட்டில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அதெல்லாம், சரியா? அதனால வந்து பார்த்திங்கன்னா 128 GB இது. பேட்ரி செக் பண்ணிட்டோமா? பேட்ரி எவ்வளோ? 86. பேட்ரி வந்து 86. ஐஃபோன் 14 28,500. பேக் டோர் சேஞ்சுடு, டிஸ்பிளே சேஞ்சுடு. பட் ஆனால் வந்து ஷோரூமில் தான் கொடுத்து மாற்றிருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுதுல்ல. இதாப்பா செக் பண்ணி காட்டுப்பா. ஃபேஸ் ஐடி, ட்ரூ டோன் எல்லாமே ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. 28,000 28,500 28,500, சரியா? அது யோசிச்சு வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு மொபைல் இப்போ ஒன்று போட்டோம். எங்கேப்பா அது? ஸோ இது வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. இந்தாங்க. இப்போ ஒரு Note 10 Note 9 ஒன்று போட்டேண்ணா, பார்த்தீங்களா? அது Note 9 8000 ரூபாய்க்கு போட்டேன். இதையும் பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்னப்பா, இதை செக் பண்ணி காட்டுறேன். OnePlus 6 செக் பண்ணி காட்டு. எப்படி இருக்குது மொபைலு? நல்லா தரமாக இருக்குது. பஸ் 8000 ரூபா போட்டிருக்காங்க. டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணாமல் சில பொருள்லாம் வந்து பொக்கிஷனாக வச்சுருவாங்களே, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன்னா அது வந்து இந்த மாடலுக்கே உள்ள ஒரு இது. அது ரொம்ப லாங் யூஸ் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் லைட்டாக வரும். ஸோ அது மாதிரி இதில் இருக்குது, லைட்டாக இருக்குது. அவங்ககிட்ட காமிச்சிக்கா பேக்ரவுண்டு தானா இல்லை அது என்னதுன்னு? பேக்ரவுண்டு தான். ஓகே. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128 8,000 ரூபீஸு. ஃபிங்கர் மட்டும் வராதுல்ல வந்தால்? அப்படியா? ஆமாம். ரைட். ஓகே. அது மட்டும் தான், ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபீஸு. இது வந்து 14 பாக்ஸ்குள்ளே பாக்ஸ்குள்ளே வச்சிருவேன். அடுத்தது வந்து 12R வந்து 29,900
500 போட்டிருக்காப்புல. 29,500. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. வாரண்டி இருக்கலாம், வாரண்டி கூட இருக்கலாம். சரிங்க கேட்போம். இதில் வாரண்டி இருக்கா பாரு ஆசிப், இதில் வாரண்டி இருக்கா பாரு. OnePlus 12R 29,500, அதாவது 29,500 இதா. ஸோ 29,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புது மொபைல் எப்படி இருக்குமோ மார்ச் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. மார்ச் மாதம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்போ ஒரு 2 மாதம் வச்சுக்கோங்களா, மொத்தம் 5 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 12R 8128ன்னு நினைக்கிறேன். இல்லை 8256, 8GB ரேமு, 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 29,500, 29,500. பாக்ஸு, சார்ஜர், கேபிள் எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,500, 8GB ரேமு, 256. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து A25 5G மொபைல். இது ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது பாரு. சாம்சங் கேலக்ஸி A25 5G மொபைலு ஆன் ஆகட்டும். ஆன்லைனில் எவ்வளோன்னு பாரு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரண்டி இருக்கும். புது மாடல் தான் இதெல்லாம். A25 5G மொபைலு 17,500 போட்டிருக்காரு. 17,000 இல்லை வெறும் 17,000 தான். 17,000, 17,000. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு, 256GB ஸ்டோரேஜ். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது, புது மாடல் தான் இது. வாரண்டி இருக்கிற மொபைல் இது, வாரண்டி இருக்குது. 17,000, 17,000 போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெனுலாம் ஓப்பன் பண்ணோம். எவ்வளோ பாருங்க ஆன்லைனில் 25,000 ரூபாயா, 25,000 இருக்குது. இந்த மாடல் சொல்கிறேன். எது வேலை பண்ணி விட்ருவா. 66. அவர் காசு அர்ஜென்ட்டா. நல்லா செக் பண்ணிக்க, நம்ம போனால் செக் பண்ணிக்கப்பா. ஸோ சாம்சங் கேலக்ஸி A25 5G மொபைல், இதுவும் அதே தான் நினைக்கிறேன். ரெண்டும் ஒரே மாடல் தான் போல இருக்குது. இது ஆனால் 15,000 போட்டிருக்காப்புல. இப்போ இதுக்கு வாரண்டி கண்டுபிடிக்க முடியுமா சாம்சங்லாம் பாரு. ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஒன்று வந்து 17,000 போட்டிருக்காங்க. அப்படியா? இது ஜிபி எவ்வளோ இது? இது 8128, 1 மாதம் வாரண்டி இருக்குது. இதுக்கு 1 மாதம் வாரண்டி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8256, 17,000. இந்த இது பாரு, வாரண்டி இருக்கா பாரு. அடுத்தது நத்திங்கில் வந்து நத்திங்கில் 2A இது முடிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. நத்திங் 2A 17,500, 17,500. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்கான்னு பார்ப்போம். இதாப்பா இதோ அவருப்பா தம்பி. இது என்ன 13 தானே? 13 29,000. ஏற்கனவே 25,000 ஒன்று போட்டது இருக்குது. ஆனால் அது ரொம்ப பழசாக இருக்குது, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கீழே பாட்டம்லாம் அடி வாங்கியிருக்கு. இது வந்து 8256 256 ஜிபி. இது ஐஃபோனில் வந்து 13 256 ஜிபி, 256 ஜிபி, 29,000. ரொம்ப கம்மி பஸ் இது. 256 ஜிபி, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. அதே மாதிரி வந்து டிஸ்பிளேலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒரு நீட்டாக தெளிவான ஃபோனாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற விலை 29,000. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, 78% பேட்ரி ஹெல்த் இருக்குது. ஒன்லி மொபைலு. அதே மாதிரி இந்த நத்திங் 2A வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்கும். 17,500 போட்டிருக்காப்புல. இதுக்கு வாரண்டி எவ்வளோ இருக்குது பாரு ஆசிம். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. பிளாக் கலர், ஏற்கனவே ஒயிட் கலர் ஒன்று விற்றோம்லடா. அப்படியா? மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே ஒயிட் கலர் ஒன்று விற்றோம்ல, எவ்வளோக்கு விற்றோம் அது தெரில, ஞாபகம் இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க டவுட்டாக இருந்தால். 17,500.
ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜிபி எவ்வளோ இருக்குது பாருப்பா ஜிபி ராம் பாக்ஸில் பாரு 8/128 கேபிள் இல்லை ஒன்லி கேபிள் கூட இருக்குது கேபிளும் இருக்குது ஸோ 17,500 வாரண்டி எவ்வளோ இருக்குது இதுக்கு இதுக்குமா இதுக்கும் மார்ச் மாதம் 5 மாதம் வாரண்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வெயிட் பண்ண